இன்றைக்கி அவலை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. அவல் கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் லேசான அவல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கெட்டி அவல் கூட எடுத்துக்கலாம். ஒரு கப் எடுத்துருக்கேங்க. அதை கேஸில் ஒரு கடாய் வச்சு எடுத்து வச்சுருக்க அவல் சேர்த்துட்டு நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறம் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம அரைச்சது இந்த மாதிரி இருக்கணும். கேஸில் கடாய் வச்சுட்டு அவல் எடுத்து அதே பவுலில் 2 பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அவலில் சேர்த்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாங்க. முதல்ல கட்டி தட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் கைவிடாமல் கிளறினா எல்லாம் சரியாயிடும். விடாமல் கட்டி எதுவும் தட்டாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தால் அவல் நல்லா வெந்து வந்துடுங்க. வெந்து இந்த மாதிரி சாஃப்டாக வந்த பிறகு இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. அவல் எடுத்து அதே அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆகி ஒன்று போல் எல்லாம் கலந்து திரண்டு வருங்க. அது வரைக்கும் கைவிடாமல் கிளறி எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டால் போதுங்க. இந்த மாதிரி ஒன்று போல் திரண்டு வந்துடும். வானலில் ஒட்டாமல் வருங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட திராட்சை இல்லாதனால நான் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.